பள்ளிக்கரணையில் காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகன நிறுத்தும் இடத்தில் தீ விபத்து நேரிட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கதிர்ஷா இணைப்பில் இருக்கிறார். கதிர்ஷா, விபத்து தொடர்பான முதற்கட்ட விவரம் என்ன? தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கா? என்ன தகவல்? வணக்கம் பிரியா. பள்ளிக்கரணை சதுப்பு நில காடுகள் எதிரே உள்ள காலியான இடத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களானது நிறுத்துமிடம் உள்ளது. இந்த இடத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பறிமுதல் செய்யப்பட்ட வாகனம் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை சரியாக ஒரு 8:30 மணி அளவில் இந்த தீ விபத்தானது தொடங்கியுள்ளது. முதலில் ஒரு வண்டியில் பற்றிய தீயானது அருகில் இருந்த அனைத்து ஆட்டோ, வேன் உள்ளிட்ட வாகனங்கள் மீது தீ பற்றி எரிந்து தொடங்கியது. இதனால் அப்பகுதியில் கரும் புகை மூட்டமானது காணப்படுகிறது. குறிப்பாக இந்த இடம் காலியான இடம் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்துமிடம் என்பதால் தற்போது தீ கொழுந்து விட்டு எரிந்து வருகிறது. கரும்புகை விண்ணை தொடும் அளவிற்கு தற்போது பரவி வருகிறது. குறிப்பாக இந்த பள்ளிக்கரணை சாலை எப்பொழுதும் காலை நேரத்தில் பரபரப்பாக இருக்கக்கூடிய சாலை. இந்த சாலையில் தற்போது புகை மூட்டம் அதிகமாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். மேலும் இந்த பற்றி எரிந்த தீ நிறைய பெரும் வாகனங்களில் பெட்ரோல் இருக்கும் காரணத்தினால் அவ்வப்போது வெடித்தும் வருகிறது. மேலும் தீயணைப்பு துறையினர் தற்போது 2 வாகனங்கள் வந்துள்ளனர். தற்போது தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்த இடத்துல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க. தற்போது தீயை கட்டுப்படுத்தும் பணி நடந்து வருகிறது. இன்னும் எவ்வளவு நேரத்துல தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. அது குறித்த தகவல் இருக்கா காதர்ஷா? தற்போது 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இங்கு உள்ளதால் கொழுந்து விட்டு எரிகிறது தீ. தற்போது அதை கட்டுப்படுத்துவதற்காக தீயணைப்பு துறையினர் முயற்சி செய்து வருகின்றனர். தற்போது 2 வாகனங்கள் மட்டுமே தீயணைப்பு துறையினர் சார்பில் வந்துள்ளது. மேலும் வாகனங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளது. இந்த தீயானது கட்டுப்படுத்தும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த தீயை கட்டுப்படுத்த பெரும் போராட்டம் நிலவும் என்று தெரிகிறது. ஏனென்றால் பெருமாறியான வாகனங்களில் பெட்ரோல் உள்ளதால் தற்போது அதுவும் வெடித்து சிதறுகிற சூழ்நிலையானது தற்போது நிலவி வருகிறது. இதனால் அருகில் செல்ல முடியாமல் அவர்கள் சிரமப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்னும் ஒரு 6-7 மணி நேரமாவது இந்த தீயை கட்டுப்படுத்துவதற்காக பணிகள் நடைபெறும் என்று தெரிகிறது. தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கதிர்ஷா.